நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து சிஏ சிஎஸ் ஐசிடபிள்யூ காஸ்டிங் இந்த ஃபீல்டில் படித்தவர்களுடைய 2வது வீடியோ பார்ட் 2. நேற்று சாட்டர்டே வந்து பார்ட் 1 வந்தது, இன்னைக்கு சண்டே பார்ட் 2 வீடியோ வரும். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க ஐயங்கார் எல்லா இதுலேயும் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்க அவளுடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து இதில் வரும். யூடியூப் அப்படிங்கிறனால நம்ம அவளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் தேர் ஃபோன் நம்பர்ஸ், ஃபோட்டோஸ், நேம்ஸ் அதெல்லாம் இருக்காது. மற்றபடி அவள் படிப்பு, வேலை, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவா வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அவளுக்கு சொல்லி அவள் மேட்சிங் யாராவது பசங்க பொண்ணு இருந்ததுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை ஜென்ரல் வியூஸும் வந்து பார்த்துட்டு அவளுடைய பொண்ணு பசங்கள் இருந்தாலும் டீட்டெயில்ஸ் அவளோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நான் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலோட டீட்டெயில் நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஐடியாவில் நம்ம இந்த யூடியூப் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3 ஆக்சுவலி இன்னொரு வீடியோவும் வரும். அதில் அது நெக்ஸ்ட் வீக்கே பண்ணுறேன்னா இல்லை அதுக்கப்புறமாலும் பார்ப்போம். நடுவில் வந்து இது கேட்டால் நிறைய பேர் வந்து ஐயர் பாய்ஸ் கேட்டால், ஐயங்கார் பாய்ஸ் கேட்டால், நம்ம ஐயங்கார் கேர்ள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஐயர் பாய்ஸ் ஐயங்கார் பாய்ஸ் கேட்டால் ஸோ அதுவும் செப்பரேட்டாக பண்ணணும். ஆமாம், ஒரு வாரம் இப்படி போய் பார்ப்போம். இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஷனில் வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு தோணித்து. ஆமாம், இது இப்போ வந்து நான் இந்த டெய்லி அடிஷன்ஸு, அப்புறம் குரூப்பில் வந்து போடுற போஸ்ட்டு, ஃப்ளையர்ஸு, அந்த மாதிரி நான் வந்து இந்த கிரவுண்ட் ஒர்க்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். நீ வந்து சூப்பர்வைசிங் ரோல், மேனேஜரல் ரோல்லாம் நீ பண்ணிட்டுருக்க. ஸோ இதில் வந்து இல்லை, ஸோ இதில் வந்து நீ இப்போ கொஞ்ச நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து உனக்கு வந்து எது வந்து இதை பார்க்கும்போது டிஸ்டர்பிங்காக தோன்றுது? நம்ம வந்து 2-3 விஷயத்தை பற்றி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, சில ப்ரொஃபைல்ஸ் பார்த்தா ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபைல்ஸாக இருக்கும். சில இது வந்து நம்மளுடைய இதில் இருந்திருப்பா, வேதிக் இதில் படிச்சிருப்பா, கோவில் குருக்கள் அந்த ஃபீல்டில் இருப்பா. பட் தே ஆர் ஆல்சோ ஏர்னிங் வெல். இன்னொரு விஷயத்தில் போனோம் அப்படின்னா ஃபேமிலி பிஸ்னஸ், இல்லை அவளே அந்த பசங்களே பண்ணுற பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 கேட்டகரி மெயின் கேட்டகரியில் வந்து டிலே ஆகுது, கல்யாணம் வந்து டிலே ஆகுது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்டீங்களே. ஆக்சுவலாக நானும் மாமா என்னன்னா கவலை தேடி பிடிச்சி கவலை பிடிச்சி உரி பண்ணியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஏதாவது அந்த நெகட்டிவாக கவலையே படக்கூடாது அப்படின்வா. பசங்களும் சரி மாமாவும் சரி கேர்ள்ஸுக்கு எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட் கூட ஆயிடுன்னு சொல்லலாம். யோசிச்சு மண்டை காஞ்சி போடுது. தேடி பிடிச்சி நாங்கள் கவலைப்படுவோம். தேடி பிடிச்சி கவலைப்படும் இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பயங்கர ப்ரொஃபைலா இருக்கும், ரொம்ப அழகா இருப்பா, பசங்க நல்லா படிச்சிருக்கா, கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே சொல்றேன். வந்து லைஃப்ல வந்து ஒன்னும் நான் செட்டில் ஆகலன்னு போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அவளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கே எப்படி இருக்கேன்னு நினைச்சுப்பேன் நான். எதனால என்ன எது 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 நம்ம வந்து தடுக்கிறதுன்னு தெரியல. இன்னொன்னு அது மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வேதம் படிச்சு எத்தனை பேரு வந்து நம்ம கோவிலுக்கு போனா அவளை சேவிக்கிறோம், அவன் மேல ஒரு நல்லா பேசுவோம். ஆனா பொண்ணுன்னு கொடுக்குற டயத்துக்கு வந்து யாரும் இல்லைங்க. இல்லை இப்போ நான் அதை பற்றி பேசினா மாமி உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. இல்லை அதான் நேச்சர், யாருக்குமே வந்து நம்ம வந்து யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம எப்படி பிரெயின் வாஷ் ஆயிருக்கோம், நம்மளே வந்து மைண்ட்ல ஒரு செட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐடி அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பிரெயின் வாஷ் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் மார்க்கெட்டிங். அது இந்த மாதிரியான காலகட்டம் இருக்கு இல்லையா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா. இப்ப பார்த்தோம்னா இந்த டாரிஃப்ஸ் காலகட்டத்துல பார்க்கும்போது இப்ப நம்ம கிட்டயே வந்து கூகுள் யூடியூப்ல நம்ம கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்மளே கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வேலை அந்த வேலையை நம்மளே இங்க பார்க்கலாம். யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த வேதம் படிச்சவாளும் வேதம் படிச்சவா வந்து அதான் அந்த காலத்துல சொல்லியிருக்கா, வேதம் படிச்சவா வந்து யார்கிட்டையும் கை கட்டி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதான் வந்து ஆத்ம ஞானம். அதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம இங்க வந்து ஒரு இண்டிபெண்டா நம்மளே இருக்கணும்னு வச்சுக்கோம். வேற கண்ட்ரியை பத்தியோ வேற இதை பத்தியோ நம்ம டிபெண்ட் பண்ணாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு
ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா இப்போ வந்து துஷ்யந்த் இருக்கார், அவர் வந்து படிச்சிருக்காரு, இப்போ வேதத்துல வந்ததுனால எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, எவ்வளவு நம்மளுக்கு ஆசையா பாக்குறோம். டாக்டர் வெங்கடேஷ் இருக்காரு, அவர் பார்த்து எவ்வளவு படிச்சு டாக்டர் வெங்கடேஷ் வந்து எம்பிபிஎஸ். இப்ப வந்து வேதம் சொல்லி கொடுக்கணும், ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு. அப்படி வந்து வேதத்திலேயே இருந்து ஒண்ணுமே தெரியாது, பார்த்தா கார் ஓட்டிட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாவும் இருக்கா. எல்லாரும் தான் அவ வந்து இதெல்லாம் பார்த்தா பொண்ணு கொடுத்து ரெடி, யாருமே அதை பத்தி பேசுறதுக்கே பயமா இருக்கு இல்லையா? பேசுறதுக்கு இது ஒரு கேட்டகரி இருக்கு. அடுத்த கேட்டகரி சொல்றேன், என்னதான் நல்லா படிச்சிருக்கா, நல்லா இருக்கா, பொண்ணும் சரி பையனும் இருக்கா. இன்னும் இவன் மைண்ட் செட் என்னன்னா, இந்த பொண்ணு சமைக்க தெரியுமா, திமிரா இருப்பாளோ என்னமோ, வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இவன் பசங்க வந்து ரொம்ப இவங்க நல்ல பழக்கம் இருக்குமா, எப்படி இந்த மாதிரி பைசா இருந்தா நம்ம போனா எப்படி இருப்போம், நம்ம பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படின்னு என்னென்னமோ பயம் வருது. நம்ம வந்து வெளியில நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறோம். நம்ம வந்து எதுவும் என்ன பண்றதே எங்களுக்கு மாமாக்கும் தெரியல, யோசிச்சுட்டு போறாங்களே, இதனால இப்படி இருந்து பசங்க நின்று போயிடுறாங்களே, நிற்க கூடாது அப்படின்னு சொல்றது. வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கா. என்னன்னா சோசியல் மீடியா தான். இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து சோசியல் மீடியால பரவுறது வந்து ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் பரவிடுது சோசியல் மீடியால. கோராவாகட்டும், யூடியூப் ஆகட்டும், எக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நெகட்டிவ் பண்ணும்போது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருமே பார்க்கலாம், ஓ இப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது யாருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால வந்து நம்ம ஜென்ரலா வந்து என்ன ஒப்பீனியன்னா, நல்லா படிச்ச பொண்ணுகள் வந்து ஆத்துல சமைக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு சைடு. இன்னொன்னு வந்து நல்லா படிச்ச நல்ல வேலையில இருக்கிற பசங்களுக்கு வந்து அம்மா அப்பாவோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமோ, இல்ல பையன் வந்து நல்ல கேரக்டரா இருப்பானோ அப்படின்லாம் தோன்றும். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் வந்து தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். வெறும் ஃபோன்ல பேசுறது, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றது, அது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஓகே. பட் ஒன்ஸ் நம்ம வந்து இறங்கணும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் தான். அதாவது ஃபேமிலியா மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ 1-2 பேர் தப்பு பண்ணது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப மாதிரி அது வந்து பேர்டன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே, 2 சைடுமே. இந்த பொண்ணு பார்க்க அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வருவா, பச்சி சுச்சி சாப்பிட்டு போறா, அப்படி என்னமோ வந்து என்னமோ அதே கேள்வி பண்ணுவா. 2 ஃபேமிலிஸும் எங்க தனியா சின்ன பசங்க. அதுதான் நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கோம். நம்ம ஆத்துல வந்து அந்த பஜ்ஜி சுஜி எல்லாம் வந்து நம்ம ஆத்துல கிடைக்கும். சோ இது வந்து காமன் பஜ்ஜி ஆயிடுது. என்னன்னா பொண்ணு பையனும் வரணும், அவளும் ஃபேமிலி வரணும், சம்பந்தப்பட்ட பொண்ணு பையனும் வரணும், அம்மா அப்பாவும் வரணும். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் பேசும்போது சின்ன பசங்க பேச விட்டாங்க, ஒரு கல்யாணம் 10-15 வருஷம் ஆனா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு டேக் டைம் இல்லையா? ஒரு 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல பேசிட்டு என்ன வேவ் லென்த் கிடைச்சிட போகுது. ஓரளவுக்கு ப்ரொஃபைல் வந்து பேரண்ட்ஸ் பாத்துருவா, இந்த நம்ம படிப்பு, இந்த வேலை, இந்த இதெல்லாம் பார்த்து ஓகேன்னும் போது 2 ஃபேமிலிஸ் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இது போகுமோ அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் எப்படி அப்படின்னா, ட்ரெண்டுன்னு இல்லை, இந்த பசங்களை போய் விட்டுருணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மா அப்பா இன்டர்ஃபரன்ஸே இருக்கக்கூடாது, அவளை விட்டுருணும். அவன் வந்து முட்டி மோதி வந்துருவா. கண்டிப்பா அவர் வேணா, இவ்வளவு ஸ்மார்ட்டா படிச்சு இருக்கும்போது அவளுக்கு என்ன ஃபேமிலி ரன் பண்ண தெரியாதா என்ன? தானே ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தானே வந்து கேட்பா, என்ன வேணும், நம்ம ஹெல்ப் வேணும் நம்மள்ட்ட கேட்பா. அப்ப நம்ம கைட் பண்ணா போறோம். அது கிட்டத்தட்ட நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டா கொஞ்சம் வந்து இருக்கு. அவளுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவ வந்து கம்ப்ளீட்டா 2 சைடுமே, பையன் சைடு பொண்ணு சைடு ரெண்டுமே, 2 பேருமே வந்து கல்யாணம் ஆயிட்டா வந்து தனியா வச்சிடணும், தனியா வந்து நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு. இது வந்து பேரண்ட்ஸ் சைட்ல வந்து அது வந்து ஒரு பெரும்போக்கா பண்றது. அதே மாதிரி குழந்தைகள் சைட்ல பையனும் பொண்ணும் அவளுடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா, ChatGPT தாண்டி ஹியூமன்ஸ்னு இருக்கா. ChatGPT, யூடியூப், கூகுள் தாண்டி மனுஷான்னு இருக்கா. அவளுக்கும் 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவளுக்கும் வந்து அது வராது. அது ஏன்னா இப்ப மீடியா வந்து அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ வந்து அதனால அது வராது. ஒரு 5-6 மாசம் 1 வருஷம் ஆகும்போது என்கிட்ட கண்டிப்பா எல்லாருமே மாறுவா. இப்ப திமிரா இருந்தா கெட்டவா இருந்தா கூட கெட்டவாளாவே இருக்க முடியாது. கண்டிப்பா நல்லவாள் வந்து ஆகணும். அதுக்கு வந்து we have to give time. அது வந்து அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பேசுறது கரெக்டா தப்பான்னு தெரியல. யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக பேசல. நாங்க வந்து ரொம்ப மாதிரி கஷ்டமாயிடுச்சு பசங்களை பார்க்க. அந்த டைத்துல கல்யாணம் ஆளியே வாழ்க்கை, ஒரு அண்ணா அழகா இருக்காளே, நல்லா படிச்சிருக்காளே, எல்லா டேலண்ட் இருக்கே அப்படின்னு போது ரொம்ப வருத்தமாயிடுறது. அது ஒரு கேட்டகரி இருக்கா. இந்த மாதிரி இந்த வேதம் படிச்சவாள கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அது ஒரு கேட்டகரி இருக்கா. இன்னும் சாதாரண சம்பளத்துல பசங்க இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா வயசானவாள் இருக்கா, அவளுக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல, என்ன பண்றது, மனசு பாரமாயிடுறது. ஆமா, வயசான அம்மா அப்பா
பசங்க வந்து ரொம்ப நார்மல் சம்பளம். ஸோ அதுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அந்த அம்மா அப்பா வந்து அவ அந்த காலத்துல அந்த ஸ்டைல்ல இருக்காவா வாழறதுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டா வந்து பைசா தேவைப்படுறது, என்ன பண்ண முடியாது. பைசா கஷ்டப்பட்டு இருக்கணும்ன்றதுலாம் அந்த காலம் அப்படி அவசியமே இல்லை. அவள் earn பண்ணும்போது அது மாதிரி நிறைய அவளுக்கு நம்ம நேரடியா சொல்ல முடியாது. அந்த மாதிரியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இப்போ 3 விதமான ஒரு அப்ரோச்ல பண்ணியிருக்கோம். இப்போ மொபைல் ஆப் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சுயம்பரம் அப்படிங்கிற மாதிரி மேட்ரிமோனியல் மீட் வந்து அடிக்கடி பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். தாராளமா நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். இது உங்காத்துக்கு மனுஷா மச்சத்தை பார்த்தியாத்துக்கு வர மாதிரி வரலாம். எங்காத்துக்கு பேசலாம், 2 பேரும் ஃபேமிலி பேசிட்டு பிடிச்சிருந்தா இது பண்ணி அப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு இல்லை. நம்ம ஆத்துல பண்ணதுல வந்து இப்போ 2 பேர் வந்து அவளுக்கு பார்த்து பிடிச்சிருந்தது, அம்மா அப்பாவை பிடிச்சிருந்தது, அம்மா பேசுற அந்த ஒரு பொண்ணு வந்திருந்தா. ஸோ அந்த பொண்ணையும் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதே வந்து நம்ம ஃபோனில் பேசியிருந்தோம்னா இது அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்திருக்காரு. ஸோ அடுத்த இது வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்போ இருக்கு. நம்ம மோஸ்ட்லி நம்ம ஆற்றுலேயே இருக்கோம். ஸோ அதை நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. வேறு இது ஒன்றும் சொல்யூஷனே நீ கொடுக்கலையே? அப்படியே சொல்யூஷன் தெரியல, நம்மளும் யோசிச்சுதான் மேலோட்டமா அப்படியே இது வந்து யாராவது பெரியவா வந்து என்ன பண்ணலான்னு மாறணும். ஆக்சுவலா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு வந்து யாராவது சொல்யூஷன் சொன்னா கூட நம்ம வந்து கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம். ஆமா, நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அட்வைஸ், ஏதோ ஒரு வீடியோ ஆடியோ ஏதாவது எடுத்து அனுப்புங்க. நம்மளுடைய வீடியோஸ்ல நம்ம யூடியூப்ல போடுறோம், இல்லை நம்ம குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஆமா, பாசிட்டிவான்றது தான் நம்ம மெயினா தான் பார்க்கணும். நெகட்டிவ் வந்து எல்லாரும் தான் பேசுறா, ஆமா அப்படி இருக்கா அப்படின்றதுனால எல்லாரும் தான் தெரியுது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வந்து அதே மாதிரி எல்லாரும் அதை பார்க்கறதுக்கு பண்ணலாம். இல்லை அது மேல வந்து பெருமாளை நம்ம வேண்டிக்கணும். தான் பெருமாள்கிட்டே நம்ம வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஐடியா கூட நாங்கள் யோசிச்சோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ப்ரொஃபைல்ஸ் பத்தி ஒரு 2-3 ப்ரொஃபைல் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ப்ரொஃபைல் பத்தி என்ன படிச்சிருக்கா, என்ன பண்ணிருக்கா, அவ ஃபேமிலி எங்க இருக்கா, என்ன பண்றா, அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மாதிரி ஸ்க்ரீன்ல வந்து அவளுடைய அந்த ஃப்ளையர் மட்டும் வரும். அவளுடைய ஃபோன் நம்பர், ஃபோட்டோ கிட்டலாம் இருக்காது. அதை பற்றி நாங்கள் பேசுகிறதா பேசலாம். அது வந்து ஓகே அப்படின்னா எனக்கு நம்ம குரூப்பில் சொல்லுங்கள், கமெண்ட்லேயும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.